ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு goalsamayal. இன்றைக்கி நாம் goalsamayal சேனலில் கோதுமை மாவு இனிப்பு தோசை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நான் இன்றைக்கி கோதுமை மாவோட வாழைப்பழமும் சேர்த்து பிசைஞ்சு பண்ண போகிறேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம goalsamayal சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்க. இந்த சாஃப்டான கோதுமை மாவு இனிப்பு தோசை, அதாவது வாழைப்பழம் போட்டு செஞ்ச கோதுமை மாவு இனிப்பு தோசை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். 1 கப் கோதுமை மாவு, 3/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேங்க, கொஞ்சமாக துருவின தேங்காய், ஒரு வாழைப்பழம். சர்க்கரையில் கல் மணலாக இருக்கும், அதை வடித்து எடுத்துடணும். அதுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நாம் எடுத்து வச்சுருக்க அந்த சர்க்கரையை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கரைசிடலாம். இது கூடவே நான் 2 கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். மாவுக்கு தேவையான அளவு கல்லுப்பு நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தூளுப்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மாவுலேயே சேர்த்துக்கலாம். நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சர்க்கரை தண்ணியை நம்ம வடித்து எடுத்துக்கலாம். எடுத்து கொட்டிக்கலாம். கொட்டிட்டு இப்போ நாம் கரைச்சி வச்சுருக்க அந்த சர்க்கரை தண்ணியை நாம் இது கூட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கும்போது நமக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நல்லா கலந்துக்கலாம். ரொம்ப தண்ணி மாதிரி கலந்துடக்கூடாது. நம்ம இப்போ கரண்டியில் எடுத்து ஊற்றுறதில்ல, கையில் தான் நம்ம அள்ளி ஊற்ற போகிறோம் தோசை மாவு. நம்ம இந்த மாதிரி கையில் அள்ளி ஊற்றுற வதத்துக்கு நாம் கரைசி எடுத்துக்கலாம். துருவின தேங்காயை சேர்த்துக்கலாம். வாழைப்பழத்தையும் நாம் இது கூட சேர்ந்து பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சிக்கலாம் எல்லாத்தையும். மாவில் தேங்காய் துருவல், வாழைப்பழம் இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேங்க. இந்த மாவு நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. அப்படி மூடி வைக்கும்போது நமக்கு தோசை ரொம்ப சாஃப்டாக கிடைக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம goalsamayal சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் மூடி போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மூடி வச்சிடலாம். மாவு இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வச்சு நாம் தோசை ஊற்றலாம். மாவை கையில் தான் நம்ம அள்ளி ஊற்றி தோசை சுட போகிறோம். அதுக்கு நான் ஏற்கனவே நம்ம வச்சுருந்த சர்க்கரை தண்ணியில் கொஞ்சம் மீதம் இருந்தது. அந்த தண்ணியில் தொட்டுட்டு தான் நாம் சர்க்கரை தண்ணி அல்லது நீங்கள் பச்சை தண்ணி கூட தொட்டுக்கலாம். இப்படி தொட்டுட்டு தான் நம்ம இந்த மாவை அள்ளணும். இல்லை அப்படின்னா கையில் ஒட்டிட்டு தோசை ஊற்ற வராது. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். இப்போ நாம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து சுடலாம். அப்படி இல்லை நீங்கள் நெய் சேர்த்து கூட சுட்டு எடுத்துக்கலாம் அந்த தோசையை. இப்போ இந்த மாதிரி எடுத்து நம்ம எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தடிமனுக்கு நம்ம மாவை இப்படி அள்ளி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இந்த மாதிரி கையிலே இப்படி தரட்டி விட்டுறணும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டாக வந்துடும். கையிலே நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துடணும். அவ்வளோதான். இந்த லீஸாக இந்த மாதிரி தரட்டி விட்டுறணும். இப்போ நாம் தோசையை திருப்பி போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா இந்த சைடு வெந்துருச்சு. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாம் சுவையான கோதுமை மாவு இனிப்பு தோசை ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அது வாழைப்பழம் போட்டு சுட்ட கோதுமை மாவு இனிப்பு தோசை நமக்கு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இது போல் நம்ம ஒவ்வொரு தோசையும் சுட்டு எடுத்துடலாம். கோதுமை மாவு இனிப்பு தோசை இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. அதுவும் வாழைப்பழம் போட்டு செஞ்ச கோதுமை மாவு இனிப்பு தோசைங்க. இது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. எல்லாத்துக்குமே இந்த தோசை ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி வாழைப்பழம் போட்டு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம goalsamayal சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.